சொல்லாத நிஜங்கள் உலகில் இருக்கலாம், தீர்வில்லாத நிஜங்கள் இல்லவே இல்லை. நிஜம் வெளியே வரும் நிஜங்கள். வணக்கம். நிஜங்கள். இன்னைக்கு நிஜங்கள் நிகழ்ச்சியின் 100வது எபிசோடில் உங்களை எல்லாரும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். எல்லாத்துக்கும் மேல உங்களுடைய ஆதரவுக்கு எங்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இதுதான் எங்க டீம் அண்ட் 100th எபிசோட் ஆஃப் நிஜங்கள். தேங்க்யூ டீம். வாழ்க்கையில வெற்றி பெற ரொம்ப முக்கியமான விஷயம் தன்னம்பிக்கை. அந்த வெற்றியை தக்க வைக்கிறதுக்காக தேவை வித்தியாசமான சிந்தனை. அந்த மாதிரியான சிந்தனையும் தன்னம்பிக்கையும் கொண்டு சில பேர் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் 2011ஆம் ஆண்டு தொலைக்காட்சியில் நடைபெற்ற டாப் செஃப் மாஸ்டர் போட்டியில் வென்றவர் இந்தியாவின் மும்பை நகரத்தில் பிறந்த ஃப்ளாய்ட் கார்டர். அவர் தயாரித்து அளித்த உணவு நம் தமிழ்நாட்டின் உப்மா. நம்மால் உதாசீனமாக கருதப்படும் உப்மாவை வெளிநாட்டவர்கள் உவகையுடன் சாப்பிட்டு பார்த்தனர். உப்மா ஒரு சரிவிகித சிற்றுண்டி என நடுவர்களால் பரிந்துரைக்கப்பட்டது. நம் தமிழ்நாட்டின் இட்லியும் முழுமையான சரிவிகித சிற்றுண்டி என்பது தெளிவான உண்மை. 2000க்கும் மேற்பட்ட வகைகளில் விதவிதமான இட்லி தயாரித்து மேலை நாடுகளிலும் இட்லியின் புகழை பரப்ப விட்டிருக்கிறார் ஒரு தமிழர். என் பேர் இனியவன். நான் சென்னையிலிருந்து வந்திருக்கேன். யாருடைய வற்புறுத்தல் இல்லாமல் இந்த நிகழ்ச்சிக்கு நான் குடும்பத்தோடு வந்திருக்கேன். நான் பேசுறதெல்லாம் நிஜம். வணக்கம். அம்மா வணக்கம். உங்களுக்கு வணக்கம். ஆரம்ப காலத்துல இருந்து சொல்லுங்க. என்னுடைய சொந்த ஊர் கோயம்புத்தூர். சரிங்க. எங்கள் அப்பா பேர் அனீஃபா, அம்மா பேர் சைனாபி. சரிங்க. கொடுமையான வருமானம். நான் 8வது வரைக்கும் ஸ்கூலுக்கு போயிருக்கேன். சரிங்க. சத்துணவு போடுவாங்க சாப்பிட்றதுக்காக. சத்த உணவுக்காக மட்டும்தான் சாப்பிடத்தான் ஸ்கூல் விடுமுறை, அரசு விடுமுறை நாட்கள், இன்னும் பிற பண்டிகை நாட்கள் எல்லாம் விடுமுறை விட்டுருவாங்க. டீ கடையில் ₹1.50 சம்பளத்துக்கு காலையில் 6 மணிக்கு போய் இரவு 9 மணி வரைக்கும் இருப்பேன். ஏன்னா அங்கே போனால் எதை பிஸ்கட்டு டீ காஃபின்னு கிடைக்கும். வயிற்றுக்கு டீ காஃபி மட்டும் கிடைக்கல, எனக்கு நிறைய பாடங்களும் கிடைச்சதுமா. கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா பன் பட்ரு ஜாமுன்னு சொல்லுவாங்கம்மா. ஒரு பண்ணை 2 அறுத்து அதில் பட்ரு போட்டு அதுக்கு மேலே ஜாம் போட்டு அது எல்லாம் கோயம்புத்தூர்காரங்களுக்கு அதில் ஒரு என்ன ருசி இருக்குன்னா தெரியல. நல்லா இருக்குமா? நான் போகிறேன். ஒருத்தர் ஒரு செல்வந்தர், அப்போல்லாம் செல்வந்தர் தான் சாப்பிட முடியும். ஒருத்தர் வர ஒரு காஃபி ஒரு பன் பட்டர் ஜாம் ஆர்டர் பண்ணுறாரு. நான் நின்று பார்த்துட்டே இருக்கேன். அதெல்லாம் எனக்கு தூரமாக தான் பார்க்க முடியும். சப்ளையர் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அவர் சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு ஒரு பீஸ் மிச்சம் இருக்குது. அவர் எந்திரிச்சு வெளியில் போகிறாரு. எனக்கு அவர் போதுன்ட்டு போயிட்டாரோ அப்படின்ட்டு ஓடி போய் அந்த பீஸ் எடுத்து நான் பிளேட்டை தொடச்சி டேபிள் எடுத்து அந்த பீஸ் எடுத்து சாப்பிட்டுட்டேன். அவர் யாரோ வெளியில் போகிறவங்கள பார்க்குறதுக்கு எட்டி போயிட்டு திரும்பி நிற்கிறாரு. எனக்கு அடங்கிடுச்சு. இதை கவனிச்சிட்டு இருந்த மோகன சுந்தரம்ங்கிறவர் தான் எங்கள் டீ கடையோட உரிமையாளர். ஆனால் அந்த சூழலில் அவர் இறங்கி என் தலையில் நறுக்குன்னு ஒரு கொட்டினார். அவர் அடித்தது எனக்கு வலிக்கல. அந்த வறுமை தான் இந்த செயலை என்னை செய்ய வச்சது. அந்த வறுமையிலிருந்து நான் வெளியில் வரணும். பசி இருந்தது. அப்போ பசி, சரியான பசி தான். அந்த வறுமைங்கிற பசியை போக்கணும். எங்கள் அப்பா சொல்லுவார், ஒரு நேர்மை. இன்னைக்கு அவர் தவறிட்டார். இங்கே மிகப்பெரிய சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கேன். அவர் பார்க்குறக்கு அது ஒரு காலம். நீங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர்? அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி எல்லாரும்? நாங்கள் 5 ஆம்பளை பசங்க, 5 பொம்பளை பசங்க. எங்கள் அம்மா 10 பேர். ஆமாம். உங்களுக்கு கீழே 6 பேர் இருந்தாங்க. ஆமாங்கம்மா. ஸோ அது எல்லாமே பாரம் உங்கள் தலைமையில இருந்ததா? இருந்ததுமா. அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் எங்கள் அண்ணன்கள் அவங்க மெக்கானிக்கு, அவங்களும் பெரிய படிக்கலை, அவங்க 2 வீலர் மெக்கானிக்கு. அவங்களுக்குன்னு குடும்பம் இதெல்லாம் ஆனதுக்கப்புறம் அவங்களோட பார்க்குறதுக்கும் இதை அவங்க அந்த வருமானம் பத்தாத சூழலில் இருந்தது. அதுக்கப்புறம் நான் என்னோட தலையில் அந்த சுமையெல்லாம் வர நேரத்துலையும் எங்கள் அம்மாவும் எதை கொண்டு கொடுத்தாலும் சந்தோஷமாக அதை பகிர்ந்து நாங்கள் நிறைவாக சாப்பிட்டு வயிறு நிறையா ஏப்பம் விட்டு சாப்பிட்டதுங்கிறதெல்லாம் எங்களுக்கு அந்த பருவத்துலலாம் நினைவிலே இல்லை. ஏதோ அம்மா இருக்கிறது பங்கு போட்டு கொடுப்பாங்க. ஆனால் சந்தோஷம் இருந்தது. சந்தோஷம் இருந்தது. அம்மா அந்த மாதிரி தான் எங்களெல்லாம் வச்சுருந்தாங்க. இன்றைக்கும் எங்கள் அம்மா தான் எங்களுக்கெல்லாம் சாமி. 8வது படிக்கும்போது நீங்கள் நிறுத்திட்டீங்க. அதுக்கப்புறம் படிக்க முடியல, வறுமை தான் காரணம்? கண்டிப்பாக. ஓகே. அதுக்கப்புறம் சின்ன சின்ன தொழில் பண்ணீங்க. 94லேருந்து 97 வரைக்கும் ஆட்டோ ஓட்டினேன். பட் அதுக்கு நடுவில் ஆட்டோ மட்டும் ஓட்டாமல் வேற எந்த வேலை? மெக்கானிக் செட்டில் டூ வீலர் மெக்கானிக் செட்டில் வேலை செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் லேத் ஒர்க் ஷாப்பில் வேலை பார்த்துருக்கேன். இந்த மாதிரி நிறைய பக்கம் நிறைய வேலை செஞ்சுருக்கேன். ஏதோ ஒன்று எனக்குள்ள நம்ம சுயமான ஒரு தொழிலாளியாக இல்லாமல் ஒரு சுயமாக ஏதாவது செய்யணும்
அப்படிங்கிற ஒரு இதில் நினைப்பு எப்பவுமே இருந்திருக்கு உங்களுக்கு. ஏதோ எனக்குள்ளே இருந்திருக்கு. அந்த பன் பட்டரில் வாங்கின அடி தான் நினைக்கிறேன். அது உள்ளுக்குள்ளே இருந்திருக்கு. அது கனலாகவே இருந்திருக்கு. அதனால் அப்புறம் ஒரு ஆட்டோ வாங்கி ஆட்டோ ஓட்டி அப்படி. இன்னைக்கு ஒரு கல்யாணம், காது குத்தல், அதுவும் எந்த மாதிரி ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி இருக்கும்போது இனியவன் இட்லி இல்லாம அந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக பூர்ணம் அடையிறது இல்லை. அப்போ அந்த இட்லி ஆரம்பிக்கிறோன்னா எப்படி உங்களுக்கு நினைப்பு வந்தது? அப்போ இந்த ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கும்போது இந்த ஒரு இட்லி செஞ்சு வியாபாரம் பண்ணுற ஒரு சந்திரா அம்மான்ற ஒரு அம்மாவோட அறிமுகம் கிடைச்சிது. சரி. அவங்களுக்கு நான் என்னால் முடிஞ்ச உதவியில் செஞ்சேன். ஒரு ஆட்டோ ஓட்டுநராக இல்லாமல் அவங்க சின்னதாக இட்லி ஒரு வீடு எடுத்து இட்லி செஞ்சு வியாபாரம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த அவங்க கிரைண்டர்லாம் அவங்க வீட்டில் இல்லை. அது கொண்டு மாவு அரிசியை கொண்டு ஒரு பக்கம் கொடுத்து அது மாவு அரைச்சி எட்டு வந்து கொடுக்கணும். அப்போ ஒரு நாள் இந்த மாதிரி அரிசி மாவு எடுத்துகிட்டு மாவு வச்சுட்டு நிற்கிறாங்க. நான் போகும்போது என்னை கூப்பிட்றாங்க. ஒரு 3 தெரு தள்ளி அவங்க வீடு. இந்த மாவு கொண்டு இங்கே வைக்கணும்ப்பா, ஆட்டோவில் போகணுன்னு. சரிங்கம்மான்னு பேசி தூக்கி வண்டியில் வச்சு கொண்டு இறக்கி விட்டாச்சு. இறக்கி விட்டதுக்கப்புறம் நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக வர்றேன். மறுபடியும் அங்கேயே எதையோ எதிர்பார்த்து நிற்கிற மாதிரி தெரிஞ்சுது. அது மேலே தூக்கிட்டு போகிறதுக்கு யாரும் இல்லை. அவங்க கணவரெல்லாம் வெளியே போயிட்டாங்க. யாராவது தெரிஞ்சவங்க வர்றாங்களான்னு நிற்கிறாங்க. பிடிங்கம்மா, நான் பிடிக்கிறேன் அப்படின்னு அந்த மாவு தூக்கிட்டு போய் மேலே வச்சேன். அப்போ அவங்க சொன்னாங்க, தினசரி இந்த நேரத்துக்கு நாங்கள் மாவு எடுத்துகிட்டு வருவோம்ப்பா. காலையில் அரிசியை கொண்டு போய் அந்த அரவை மிஷினில் வைப்போம். தினசரி வந்தீங்கன்னா பாருப்பேன். சரிங்கம்மா. நான் இப்போ டாக்டர் அம்மாவை கொண்டு போய் விடணும். எங்கள் சந்திரா அம்மா இருக்கிறது அலகேசன் ரோட்டில் 3rd எக்ஸ்டென்ஸில் வீடு. ஓகே. அப்போ அங்கே கொஞ்சம் ஒரு 2-3 தெரு தான். நான் போயிட்டு வரும்போது அந்த மாவை கொண்டு அவங்கள்ட்ட கொடுத்துருவேன். அரிசி காலையில் கொண்டு இங்கே வச்சுருவேன். ஓகே. அப்போ நான் காலையில் நேரத்தில் போகும்போது அந்த அரிசி வந்து கோயம்புத்தூரில் களையிறதுன்னு சொல்லுவாங்க. அரிசி இங்கே கழுகுறதுன்னு சொல்ல முடியாது, அரிசி களையிறதுன்னு சொல்லுவாங்க. அரிசி களையாமல் வச்சுருப்பாங்க. அம்மா, நான் நேராச்சே, நான் இன்னொரு சவாரிக்கு போகணுன்னா கொஞ்சம் இருப்பா, பிள்ளை எக்ஸாமு அனுப்பணும், ஏதோ ஒரு வேலையாக சொல்லுவாங்க. நான் போயிட்டு அரிசி எங்கேம்மா இருக்குது? ஜல்தாரியில் இருக்கா? நேராக போய் நானே போய் நான் ஒரு ஆட்டோ டிரைவரு, எனக்கு நேரம் இல்லை. சரி, இதனால் என்ன வேலை தானே செய்கிறோன்னு போய் அரிசி நல்லா சுத்தமாக தேய்ச்சி கழுகிட்டு போதுமானு பார்த்தா வெள்ளப்பா இன்னும் இங்கே தான் கழுகணுமா, மறுபடியும் கழுகி காமிச்சு இப்போ போதும்ப்பா கொண்டு என்ன மிஷினில் வச்சுருவேன். வழக்கமாகவே நானே அரிசிகள் வேண்டியதாகி போச்சு. சரி, அவங்களுக்கு வேலை சுமை, 2 பொண்ணுங்க. அவங்க இரவில் எழுந்துச்சி இட்லி ஊற்றி ஹோட்டலுக்கெல்லாம் காந்திபுரம் பகுதியில் போய் எல்லாம் எடுத்துடும். அப்போ அந்த இட்லி மாவு கொண்டு போய் வச்சுட்டு மட்டும் வர்றது இல்லாமல் இந்த இட்லி எல்லாமே கொண்டு போய் சப்ளை பண்ணுறதும் 250 இட்லி அவங்க செஞ்சு கடைக்கு விற்றுட்டு இருந்தாங்க. ஓகே. இந்த இட்லியும் கொண்டு போய் கடையில் கொடுக்கலாமா, கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றதுக்கு ஏதாவது மாதமான வாங்கிக்கோங்க, கொண்டு போய் கொடுக்குறீங்களா கேட்டாங்க. சரிங்கம்மா, ஒரு நாள் கொண்டு போகிறேன், எரிபொருள் எவ்வளோ ஆகுது, தேய்மானம் எவ்வளோ ஆகுது, நேரம் எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்துட்டு எனக்கும் சிறு லாபம் வச்சு ஏதாவது கொடுங்க மாதத்துக்கு. சரி அப்படின்னு 250 இட்லி எடுத்துகிட்டு போவோம்மா. போகும்போது நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாதையில் போவேன். சின்ன சின்ன ஹோட்டல்லேருந்து பெரிய ஹோட்டல்லேருந்து போய் அவங்ககிட்ட இட்லியை காமிச்சு சாம்பிள் எடுத்துகிட்டு அப்படியே போவேன். அதனோட பையனாக ஒரே மாதத்தில் 3000 இட்லி கொண்டு வந்தோம். ஆஹா. அவங்க இனியவன் ராசியானவர். ஆஹா. இனியவன் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு நல்லா வியாபாரம் ஆச்சு. அவங்க கார் வாங்கிட்டாங்க. எல்லாம் வந்தாலும் கூட என்னோடய வண்டியில் தான் போகணும். எங்கேயாவது வெளியே போனால் கூட நான் தான் வேணும். ராசியான இதில் ராசிக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, வேறு யாரும் செய்யலை, நான் கஷ்டப்பட்டு செய்யலை, இஷ்டப்பட்டு செஞ்சேன். கரெக்ட். அதனால் அவங்களுக்கும் வருமானம் உயர்ந்தது. அவங்களுக்கு வருமானம் உயர என்னோட வருமானம் உயர்ந்தது. எனக்கு 250 இட்லி கொண்டு போகும்போது என்ன லாபம் கொடுத்தாங்களோ கொடுத்தாங்க, அதிகமாக போகும்போது எனக்கும் அதிகமாக கொடுத்தாங்க. அப்படி அவங்க கூட இருந்து இந்த இட்லி வியாபாரம் பண்ணியிருந்தேன். அப்போ நான் ஒரு பெரிய தொழில் தொடங்கவோ ஏதோ முதலீடெல்லாம் இல்லை. இட்லி பானை 2 பானை வாங்கிட்டோம்னா நம்மளும் பண்ணலாமே அப்படின்னு ஒரு தோணுச்சு. அந்த அம்மாவும் சொன்னாங்க, நீங்களும் எங்கேயாவது போய் பண்ணலான்னு. அப்போ கோயம்புத்தூரில் ஸ்வீட்ஸ் ஓனர் கோயம்புத்தூருக்கு வந்திருந்தாங்க. அவங்க ஒரு மெடிக்கல் காலேஜில் ஒரு கேண்டீன், பிரதான கேண்டீன் எடுத்திருக்காங்க. அந்த கேண்டீனுக்கு இட்லி நீங்கள் செஞ்சு தரணும்னு என்னை சென்னைக்கு கூப்பிட்டு வந்தாங்க. சென்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. ஆமாம், நானும் எங்கள் சந்திராமாவோட வீட்டுக்காரரும் வந்தோம். வந்து இருந்து பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். ஒரு 8-9 மாதம் பண்ணோம். அப்புறம் அவங்களுடைய அந்த ஒப்பந்தம் முடிஞ்சு போச்சு. 1 வருஷம் டெண்டர் முடிஞ்சதோடனே மறுபடியும் நான் கோயம்புத்தூர் போக வேண்டிய சூழல். ஆனால் கோயம்புத்தூரில் நான் செஞ்சுட்டு இருந்த வேலைக்கெல்லாம் அங்கே ஆளை போட்டாங்க. அப்போ அங்கே எனக்கு வேலை இல்லாத சூழல். அப்போ சந்திரம்மா சொன்னாங்க, சென்னையிலேயே நீங்கள் பார்த்து ஏதோ ஒரு 4-5 ஹோட்டலை பிடிச்சி செஞ்சு அனுப்புங்களேன், நீங்கள் தனியாக வியாபாரம் பண்ணுங்கன்னாங்க. சரின்னு 1997 2 இட்லி பானையை எடுத்துகிட்டு சென்னை வட சென்னையில் ஒரு பகுதியில் வந்து இந்த இட்லி வியாபாரத்தை ஆரம்பித்தேன். நாளைக்கு இட்லி ஊற்றி
சாம்பிள் ஊற்றி ஹோட்டலுக்கெல்லாம் கொடுப்போம் அப்படின்னு எல்லாம் வாங்கி எல்லாம் அடித்து எல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். முதல் நாள் பிடிச்ச மழை மறுநாள் வரைக்கும் என்னுடைய அந்த பொருட்கள் இட்லி பானையிலேருந்து அடுப்பு கிரைண்டரு அத்தனையும் அடிச்சிட்டு போயிடுச்சு. நிற்கதியாக நின்னேன். எனக்கு சொந்தம் பந்தம் யாருமே சென்னையில் இல்லை. இன்றைக்கி சென்னையில் எனக்கு நிறைய சொந்தங்கள், பெரிய பெரிய மனிதர்கள்லாம். மனைவி 2001 அவங்கள திருமணம் பண்ணேன். 2001. ஸோ உங்களுடைய அந்த கஷ்ட காலத்துக்கு இல்லை அப்புறம் தான் வந்தாங்க. இல்லைம்மா, எனக்கு ஒரு லட்சியம் இருந்ததுமா. வறுமை இதெல்லாம் பார்த்து பழகினவன். எனக்குன்னு ஒரு வாழ்க்கைன்னு ஒரு அமைக்கும்போது அவங்களுக்கு தேவையானதெல்லாம் என் சொந்த காசில் வாங்கி வச்சு வீடு கட்டணும், இடம் வாங்கணும், வீடு கட்டணும், வீட்டுக்கு தேவையான அத்தனை இதுவும் இருக்கணும். இதுக்கப்புறம்தான் நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு சரியானவன் நானே தீர்மானிப்பேன் அப்படின்னு எனக்குள்ள ஒரு லட்சியம் இருந்தது. அது ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கு. நாங்கள் அது நிறைய அனுபவிச்சது. அந்த அனுபவிச்சு நாளைக்கு என்னுடைய மனைவிக்கும் என் பசங்களுக்கும் இன்றைக்கும் அவங்களெல்லாம் நான் இங்கே வந்து உட்கார்றதுக்காக நான் கடுமையாக உழைச்சிருக்கேன். கண்டிப்பாக பல நாள் இவங்களோட அரவணைப்பை இழந்திருப்பேன். என் குழந்தைகளை இந்த மாதிரி நிறைய நானும் இவங்களையும் நிறைய கஷ்டப்படுத்தியிருக்கேன். என் பையன்லாம் சொல்லுவான், அப்பா இன்றைக்கா என் பையனை பொண்ணும் இன்றைக்கா என் கூட தூங்குவியாப்பா. அது அந்த மாதிரிலாம் நிறையா இழந்ததுக்கு அப்புறம் தான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். ஸோ புயல் அடிச்சது, மழையினால எல்லாமே போச்சு, எல்லாமே போச்சு அந்த நேரத்தில். அப்போ தன்னம்பிக்கை மட்டும் இருந்தது. இது நிரந்தரம் அல்ல, எதுவுமே நமக்கு இது நிரந்தரம் இல்லை, இது நம்மளை கடந்து போயிடும். நான் புத்தகத்தில் ஒரு கவிதை படித்தேம்மா ரொம்ப நாளைக்கு முன்னாடி. புலிகள் விழுவது வலியனாலும் கற்கள் சிற்பங்கள் ஆகாது. ட்ரூ. அந்த கல் தாங்கி நின்றுச்சுன்னா அது பூஜிக்கப்படுது, அது உடஞ்சி போச்சுன்னா ரோட்லேயும் மேட்லேயும் போகிற கல்லாக மாறிடும். நம்ம இதெல்லாம் தாங்கணும் அப்படின்னு எனக்கு நானே தாங்கிக்கிட்டேன். ஒரு 20-21 நாள் பிளாட்ஃபார்ம் தான் என்னுடைய வாழ்க்கை. இன்றைக்கி நான் மிகப்பெரிய செல்வந்தம்மா, சில கோடியை தொட்டுட்டேன். அன்னைக்கு பிளாட்ஃபாரத்தில் தான் இருந்தேன். வாழ்க்கை எங்கே ஆரம்பிச்சு எங்கே போகும்போது தன்னம்பிக்கை தான் கூட எப்பவுமே இருக்கும். தன்னம்பிக்கை இருந்தால் தான் வாழ்க்கையில் எதை வேணாலும் நம்மளால சாதிக்க முடியும். ஆனால் அதுக்கு தேவை உழைப்பு மட்டும்தான். ஆயிரத்தி 1997 எப்படி ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு இட்லி கம்பெனி ஆரம்பிக்கலாம் நான் யோசிக்கும் போது அப்போதான் மழை பெஞ்சு எல்லாமே அதில் வேஸ்ட் ஆயிடுச்சு. அதை தண்ணி வத்துறதுக்கு 10-20 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் மீண்டும் முயற்சி பண்ணி அந்த பகுதியில் தண்ணி ஓரளவுக்கு வத்துச்சது, தண்ணி இருக்கும். அப்போ நான் சாம்பிள் இட்லி செஞ்சு வச்சுட்டு ஒரு பெட்டியில் வச்சுக்குவேன். பெட்டினா ஒரு பழைய ஒரு பெட்டி வச்சுக்கிட்டு ஒரு ஃபேன் ஷர்ட்டு அயன் பண்ணது உள்ளே இருக்கும், ஒரு லுங்கி ஒரு பனியன் ஒன்று போட்டிருப்பேன். இந்த சூட்கேஸை தூக்கி தலையில் வச்சுட்டு தான் நடக்கணும், ஏன்னா அங்கே இவ்வளோ தண்ணி இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் சின்ன ஒரு 30 இட்லி 50 இட்லி ஆர்டர் எல்லாம் இருந்தாலும் கூட செய்கிற அளவுக்கு அப்படியே செஞ்சு கொண்டே கொடுத்துட்டு அப்படி வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு ஹோட்டல்ஸ்க்கெல்லாம் ஒரு 2-3 ஹோட்டலுக்கெல்லாம் கொடுப்போம். போனோடனே சரி எல்லாரும் வந்து சரி வாங்க இட்லி கொடுங்க நாங்கள் சாம்பிள் வாங்கிக்கிறோம் அப்படி இருந்திருக்காது. அப்படி இல்லை, நிறைய, அதாவது இட்லியை நாங்கள் வெளியிலேருந்து வாங்குறதா, நாங்களே செய்ய மாட்டோமா அப்படின்றது. இதை விட இந்த திருமண ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் மண்டபமாக போவேன். காலையில் முகூர்த்த நேரத்தில் நேராக மண்டபத்துக்கு போய் கிச்சனில் போய் யார் சமையல் ஒப்பந்ததாரோ அவர்கிட்ட என்னுடைய முகவரி அட்டையை கொடுத்துட்டு இந்த இட்லியை பற்றி சொல்லி கேட்பேன். சில பேர் கேட்பாங்க, சில பேர் அவாய்ட் பண்ணி போங்கம்பாங்க. எதுவாக இருந்தாலும் சரி, நான் அவங்களோட முகவரி அட்டை ஒன்று வாங்கிட்டு வந்துடுவேன். நான் அவங்ககிட்ட ஃபோனில் பேசி என்னை அறிமுகப்படுத்தி என்னுடைய தயாரிப்பு இட்லியை பற்றி சொல்லி அதுக்கப்புறம் அவங்ககிட்ட ஆர்டர் கேட்குறதுக்கெல்லாம் அந்தளவுக்கு அவங்க எனக்கு நேரம் கொடுப்பாங்களா. புதுசாக யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி ரெண்டாவது நேரில் போய் பார்க்கும்போதும் அவங்க இருப்பாங்களா இல்லையா தெரியாது. ஆனால் அவங்கள நான் அவங்களுக்கு என்னோடய செய்தி போய் சேரணும். அப்போ என் சிற்றறிவுக்கு தோணுனது எல்லாருக்கும் கடிதம் எழுதுனேன். இந்த கடிதம் எழுதுறதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சின்ன குழந்தைலேருந்து எங்கள் மாமா வீட்டுக்கு போனாலும் கூட எங்கள் வீட்டுக்கு ஒரு கடிதம் எழுதுவேன். ஓகே. ஒரு 15 பைசா கார்டு வாங்கி அதில் அவன் அப்பா அம்மா நான் இங்கே வந்துட்டேன், எங்கேயாவது நான் ஊருக்கு ஏதாவது போனால் கூட வீட்டுக்கு லெட்டர் எழுதுவேன். ஓகே. நான் போய் 2 நாள் கழிச்சு தான் லெட்டர் வரும். அது அந்த இது அப்போ எனக்கு அந்த இது சரி கடிதம் எழுதுவோம் அப்படின்னு எல்லாருக்குமே இந்த ஒரு 50 பேர் ஆனதுக்கு 50 பேர் கடிதம் எழுதுவேன். அப்போது அந்த கடிதம் இப்போ ஒரு கடிதம் எனக்கு வந்திருக்குன்னா என்னோடய அலுவலகத்தில் வாங்கி வச்சுருப்பாங்க. நான் போய் என்னை நான் ஆசுவாசப்படுத்திக்கிறப்ப தான் அந்த கடிதம் எடுத்து படிக்க ஆரம்பிப்பேன். அப்படி நான் பலரால் உள்வாங்கப்பட்டேன், கூப்பிட்டு கேட்க ஆரம்பித்தாங்க.
அப்போது இந்த மாதிரிங்கய்யா நாங்கள் உங்களுக்கு சின்ன சின்ன ஆர்டர்ஸ் எல்லாம் வரும், ஒரு 50 பேர் டிஃபனு 60 பேர் டிஃபன்லாம் வரும். அப்போ நீங்கள் ஒரு அரவை மாஸ்டர் வச்சு மாவு அரைச்சி ஒரு இட்லி மாஸ்டர் வச்சு ஊற்றுறது இதெல்லாம் உங்களுக்கு சிரமமான காரியம். நீங்கள் சொல்லுங்கள், நான் இட்லியாக உனக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி ஆர்டர் எடுப்போம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்டர், கல்யாண ஆர்டர் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் திருமண ஆர்டர் மண்டபத்துலேயே ஆர்டரில் நிறையா 500-1000 பேர் சாப்பிட்ற ஆர்டர்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ நான் யோசித்தேன், இனி நம்ம செஞ்சு அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்து அவங்க மறுபடியும் சூடு பண்ணி கொடுத்தாலும் செகண்ட் பாயில் சுவை இருக்காது, இல்லைன்னா சூடு இருக்காது. என்ன பண்ணலாம், ஸ்பாட்டுக்கு போய் சூடாக செஞ்சு கொடுத்தா என்ன, அவங்க இடத்துக்கே போய் இந்த மாவெல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கேயே சூடு பண்ணி செஞ்சு கொடுத்தா என்னன்னு யோசித்தேன். முதல் முறையாக தர்மபிரகாஷ் திருமண மண்டபத்தில் அங்கே அரங்கேற்றம் நடந்தது. ஒரு மண்டபத்தில் போய் செஞ்சோம், நல்ல வரவேற்பு. அப்புறம் நிறைய இட்லி இருக்கும்போது யார் வேண்டாம் சொல்ல போகிறாங்க. அப்புறம் நிறையா மண்டபம் அப்படியே செய்ய ஆரம்பித்தோம். சும்மாவே வெறுமனே ஒரே இட்லியை ஏன் செய்யணும், தண்ணி ஊற்றி மாவு அரைக்கிறோம், கொஞ்சம் இளநீர் ஊற்றி மாவு அரைச்சி இளநீர் இட்லியை செய்வோமே அப்படின்னு தோணுச்சு. இளநீர் ஊற்றி மாவு அரைச்சி இளநீர் இட்லி செஞ்சேன், நல்லா வரவேற்பு, எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க. ஒரே மாதிரி இருக்கிற இட்லியை விட வடிவங்களை மாற்றினா என்ன, இதெல்லாம் எனக்கு எப்போ தோணுச்சுன்னா, நான் ஓரளவுக்கு எண்ணெய் நிலைநிறுத்ததுக்கு அப்புறம் என்னை அந்த நிலைநிறுத்துக்கு காரணமாக இருந்தது இந்த இட்லி. இன்றைக்கி பீஸா பர்கர் இதெல்லாம் வந்துட்டு இட்லிங்கிறதே நம்ம நிறைய குழந்தைங்க எனக்கு பிடிக்காது, இட்லியை வேண்டான்றாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்கிறேன், தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியாக இட்லி தான் சாப்பிட்ருந்தாங்க முன்னோர்கள்லாம். இட்லி தான், இன்றைக்கி தான் என்னென்னமோ வந்திருக்கு. அன்னைக்கெல்லாம் இட்லி தான் பாலில் தொட்டு பசைஞ்சு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. பல்லு போன தாத்தாலிருந்து குழந்தைங்க வரைக்கும் எளிதில் ஜீரணமாகக்கூடிய எந்த விதமான உடல் உபாதையும் தராத உணவு. வயிறு சரியில்லை டாக்டர், இட்லி ரசம் கொஞ்சம் பிசைஞ்சு சாப்பிடுங்க சொல்லுவாங்க. பைபாஸ் ஆப்ரேஷனே பண்ணாலும் இல்லை எந்த இதுக்கும் மாத்திரை மருந்து வேறு வேறையாக இருக்கும். டாக்டர் சொல்கிறது இட்லி இடியாப்பம் பிரெட்டு, அதில் முதன்மையாக இருக்கிறது இட்லி. அவ்வளோ ஒரு உன்னதமான உயர்தரமான அருமையான உணவு இட்லியே குழந்தைங்க பிடிக்காதுன்னு சொல்லுது. உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்கும், வேற வழி இல்லை, அதனால தான் பிடிக்கும். அதில் அப்பா டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவார். நாங்கள் நிறைய ஜங்க் ஃபுட்லாம் கேட்போம், அது வந்து அவர் இட்லிலேயே ட்ரை பண்ணி கொண்டு கொடுப்பாரு. நீங்கள் என்ன ஜங்க் ஃபுட் கேட்பீங்க? நாங்கள் பீஸா அந்த மாதிரி கேட்போம், அது அவர் இட்லிலேயே பண்ணி கொடுப்பாரு. இட்லியிலே பீட்சா மாதிரி பண்ணி கொடுப்பாரு. நல்லா பீஸா மாதிரி அந்த ரவுண்ட் ஷேப்லேயே இருக்கும். அது நாங்களும் சாப்பிட்டு பார்ப்போம், நல்லா இருக்கும். அது அப்புறம் கம்பெனியில் வரவேற்பு தந்தாங்க, அதுக்கும் இப்போ நல்லா போயிட்டுருக்கு. நீங்கள் எந்த வகையில் அப்பாவுக்கு உதவி பண்ணுறீங்க? நான் உதவி டேஸ்ட் பண்ணி பார்ப்பீங்கல்ல? டேஸ்ட் பண்ணுவேன், அது டேஸ்ட் பண்ணி சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து சாட்டர்டே சண்டே லீவ் ஆனால் அப்பா கூட ஆஃபீஸ் போவேன். அங்கே போயிட்டு என்ன பண்ணுவீங்க? அங்கே போய் பேப்பர் வாங்கிட்டு போவோம், அங்கே போய் போனால் பேப்பர் படிப்பேன். அப்புறம் அங்கே மாவெல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்களா அதெல்லாம் கொண்டா பார்த்துட்டு இருப்பேன். அப்புறம் சரி கொஞ்ச டைம் ஆகும், சரி கிளம்பி வீட்டுக்கு போயிடுவேன், அவ்வளோதான். சரி. அண்ட் ஜாஸ்மின் நீங்கள்? நான் கம்பெனிக்கு மோஸ்ட்லி போக மாட்டேன், சம்டைம்ஸ் தான் போவேன். இட்லியே தான் சாப்பிடுவேன், நல்லா தான் இருக்கும், எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கும்? என் பையன் பீஸா வேணும்னு கேட்டான். பீஸாவா, என்னப்பா என்னத்து பீஸா, நானே இட்லியை எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்துன்றேன், நீ பீஸா கேட்குறேன். சரி அதே அப்படி சொல்லாமல், அப்படியாப்பா சரி ஒன்றும் இல்லைம்மா, வீடுகள்லேயே நம்ம எல்லோரும் செய்யலாம். மத்தியானம் மிச்சம் இருக்கக்கூடிய கூட்டு பொரியல் எடுத்து எப்பவும் நம்ம சாப்பிட்ற பிளேட் இருக்கு இல்லையா, அந்த பிளேட் ஒரு ரவுண்டு பிளேட் எடுத்து அதில் கொஞ்சம் ஏதாவது நெய் ஏதாவது தவிட்டு அதில் மாவு ஊற்றிட்டு மத்தியானம் கூட்டு பொரியல் நல்ல நிலையில் இருந்தால் அதில் கொஞ்சம் இட்லி மிளகா பொடி எல்லாம் போட்டு கொஞ்சம் காய்கறி பீட்ரூட்டு காய்கறிலாம் வெட்டி போட்டு அப்ளை பண்ணி வேக வச்சு எடுத்தாச்சுன்னா பீஸா இட்லி சாப்பிட்ருவாங்க. இவங்களுக்கு பீட்ரூட்டு சாப்பிடணும், கேரட்டு சாப்பிடணும், கீரையெல்லாம் நிறையா சாப்பிடணும்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா அவங்க தலைவலிக்குனாங்க, கண் செக் பண்ணாங்க. அது ஊட்டச்சத்துள்ள உணவு கொடுங்க. பீட்ரூட்டு சாப்பிட மாட்டேங்கிறாங்க இவங்க, என்கிட்ட பீட்ரூட்டு சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. அப்படியா, கொண்ட ஒரு பீட்ரூட்டு துண்டு துண்டாக எடுத்தேன், மிக்சியில் போட்டு ஜூஸ் அடித்தேன், இட்லி மாவில் கலக்கினேன், சாக்லேட் சாஸு சாக்லேட் தேவையானதில் போட்டேன், இனிப்புக்கு தேவையான குளுக்கோஸோ இல்லை அனிடேஸோ அல்லது அதாவது சர்க்கரை இல்லாமல் போட்டு கலக்கி ஒரு ஓவல் கிண்ணத்தில் ஊற்றி சாக்லேட் இட்லின்னு கொடுத்தேன். பீட்ரூட்டை சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க, ஸ்கூலுக்கும் கொண்டு போனாங்க. இது வீடுகளில் எல்லாருமே செய்யலாம். கரெக்ட். இந்த ராகி கம்பு சோளம் இதையெல்லாம் ஊற வச்சு இந்த முளைகட்டி பயிராக வைப்பாங்க. ஆமாங்க. அது பாதி அரிசி உளுந்து பாதி போட்டு நம்ம இட்லி செஞ்சு கொடுக்கலாம். அல்லது இட்லி செய்யும்போது அந்த இதை எடுத்து நல்லா மேலால் அப்ளை பண்ணி வேக வச்சு எடுத்து கொடுத்தா அது அப்படி கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இதெல்லாம் பெரிய ஆராய்ச்சி அல்ல, சும்மா நான் என்னோட தொழில் சார்ந்த வீட்டில் இருக்கும்போது இவங்களெல்லாம் வச்சு பயிற்சி பண்ணி பார்ப்பேன். ரைட். அப்படி சாப்பிடுவாங்க. ரைட். இட்லி பிடிக்காது இவங்களுக்கெல்லாம் ஆரம்பத்தில், தோசை கொடுத்தா ஓகே, இட்லி சாப்பிட மாட்டாங்க. அப்போ அவங்கள சாப்பிட வைக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் இது பார்க்கும்போது ரைட் இவங்களையே நம்ம உள்வாங்க முடிக்கும் போது மக்களுக்கு நிறைய செஞ்சு கொடுக்கலாமேன்னு அப்படி நான் வியாபார ரீதியாகவும் வீட்டிலேருந்து அப்படி ரைட் கொண்டு போகிறது தான். நீங்கள் வீட்டில் அவர் பண்ணுற மாதிரி முயற்சி பண்ணுறீங்களா? டிஃப்ரெண்ட் இட்லிஸ் பண்ணணும்? பண்ணுவேன்.
நீங்க பண்ணுவீங்க? பண்ணுவேன். எந்த அளவுக்கு? வீட்டில் பையனுக்கு சாக்லேட் இட்லி ரொம்ப பிடிக்கும். சாக்லேட் இட்லி. ஆமா, இப்பெல்லாம் மார்க்கெட்லயே இருக்கு சாக்லேட் இட்லினா. அது குக்கர்ல வேக வச்சுட்டு சாக்லேட் இட்லி இருக்கு. அது வீட்லயே பண்ணலாமே. எதுக்கு மார்க்கெட்ல இருந்து வாங்கி பண்ணணும்? நாங்களே மாவு ரெடி பண்ணிட்டு அவனுக்கு அவன் சாப்பிட்றது இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் எடுத்துட்டு ஸ்கூல்ல எல்லாத்துக்கும் கொடுப்பான். இப்படி இட்லி வேக வச்சுட்டு அதுக்கு மேல சாக்லேட் போடுவீங்களா? இல்லைம்மா, சாக்லேட் லைக் நம்ம சாக்லேட்டுன்னு போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸோ ஏதாவது உள்ள வெஜிடபிள்ஸில் போட்டு அதை கலக்கிட்டு அதுக்கப்புறம் சாக்லேட்டுன்னு தனியாக சாஸில் விற்கிது, அதை போட்டு கலக்கி நம்ம ஒரு வித்தியாசமான கிண்ணத்தில். இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா மல்லிப்பூ இட்லி, இளநீர் இட்லி, தட்டு இட்லி, புதினா இட்லி, பீஸா இட்லி, ராகி இட்லி, கம்பு இட்லி, சோள இட்லி, சிறுதானிய இட்லி, முளைகட்டிய பயிர் வகை இட்லி, ஆரஞ்சு இட்லி, ஆப்பிள் இட்லின்னு எவ்வளோ வகையான இட்லி வேணாலும் செய்ய சொல்லி டிப்ஸ். எத்தனை வகையான இட்லி இது வரைக்கும் பண்ணியிருக்கீங்க? 2368 வகையான இட்லி கடந்த மார்ச் மாதம் 27ஆம் தேதி புரசேவாக்கம் தர்மபிரகாஷ் கல்யாண மண்டபத்தில் கண்காட்சிக்கு வச்சு அத்தனை பேரும் வியந்து பாராட்டி என்னுடைய மார்ச் 30 என்னுடைய பிறந்த நாளில் உலக இட்லி தினமாக அறிவிச்சிருக்காங்க. அடேங்கப்பா, வாழ்த்துக்கள். ரஷ்யாவில் இருக்கக்கூடிய தமிழ் சங்கம் மாஸ்கோக்கு என்னை அழைச்சி மிகப்பெரிய எனக்கு கௌரவம் கொடுத்து ஒரு பெரிய பாராட்டு விழா நடத்துனாங்க. இப்போ அடுத்தது லெலினோட உருவ இட்லியில் செய்யணும், நீங்கள் வாங்க ரஷ்யாவுக்கு ஒரு தேதி முடிவு பண்ணி கேட்டுருக்குறாங்க. உங்களுடைய வளர்ச்சி பார்க்கும்போது திரும்பி ஒரு தடவை பார்த்தீங்கன்னா திரும்ப பின்பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுது? அடிக்கடி திரும்பி பார்க்குறேன், திரும்பி பார்த்துட்டே தான் வர்றேன். என் குடும்பத்தையும் குழந்தைகிட்டையும் திரும்பி பார்க்க சொல்கிறேன். ஏன்னா நமக்கு எந்த விதத்துலையும் நம்ம பழசை சொல்லி ஏன் சொல்லணும்னா, பழசை சொல்லி இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு தன்னம்பிக்கை ஊட்டணும். அதனால் நம்ம அதை மறந்துடக்கூடாதுன்னெலாம் சொல்லி வைப்பேன். அடிக்கடி திரும்பி பார்ப்போம். இன்னைக்கு எங்களுக்காக அவ்வளோ இருக்குது, இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது? இதில் பார்த்தீங்கன்னா 100வது எபிசோடுன்னு சொன்னதுனால பைனாப்பிள்லேயே இட்லி 100வது எபிசோடுன்னு போட்டு பைனாப்பிள் இட்லி ஒன்று செஞ்சு வச்சுருக்கோம். வா, பைனாப்பிள் இட்லினா அதில் பைனாப்பிள் ஃபுல்லாக? ஆமாம், பைனாப்பிள் துண்டு துண்டாக அறுத்து அது போட்டு மீதியை கொஞ்சம் மிக்சியில் இன்னும் கொஞ்சம் ஜாமான் அரிச்சு அது நைஸ் கட்டிங் கொஞ்சம் விட்டு அதை போட்டு நம்ம செஞ்சோம்னா குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிட்றாங்க, நல்லாயிருக்கும். நான் இது மறுபடியும் வலியுறுத்துறது என்னென்னா, நீங்கள் வீடுகளில் ஒரே மாதிரி இல்லாமல் இதை செய்யுங்க. ஏன்னா இன்றைக்கி கணவன் மனைவி வேலைக்கு போகிறாங்க, குழந்தைங்க பள்ளிக்கூடம் போகிறாங்க. அவங்களுக்கு தோசையோ சப்பாத்தியோ பூரியோனா அடுப்பில் கூடுதல் வேலை, இட்லினா வேலை கம்மி. ஒரு அடிசில் இட்லி ஊற்றிடுவோம், ஒரு சில சட்னி சாம்பார் ரெடி பண்ணிக்கலாம், அடுத்த வேலையை பார்க்கலாம், சீக்கிரம் முடிஞ்சிடும். அப்படி செய்கிறதுல செய்யும்போது முன்கூட்டியே இரவே திட்டமிட்டு நாளைக்கு வெஜிடபிள்ஸ் இட்லி, பைனாப்பிள் இட்லி, சாக்லேட் இட்லியோ இல்லை பீஸா இட்லியோ என்ன செய்யலாம் முன்கூட்டியே ரெடி பண்ணி காலையில் பண்ணிட்டோம்னா விரும்பி சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இட்லி நிறைய எல்லோரும் சாப்பிடணும். என்றைக்குமே இட்லி மேலே யாருக்கும் நான் இட்லி சாப்பிட மாட்டேன் அப்படின்ற எண்ணம் வரவே கூடாது அப்படிங்கிறது என்னுடைய ஆசை, லட்சியம். அவ்வளோ பெரிய இட்லி ஸ்டீம் பண்ணுறதுக்கு அவ்வளோ பெரிய ஸ்டீமர் இருக்கும்? நான் 124 கிலோவில் ஒரே இட்லி செஞ்சுருக்கேன். அப்பா, இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைம்மா. இது நாங்கள் ரேக்காக வச்சுருக்கோம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. நீதிபதி வள்ளிநாயகம், நீதிபதி ஞானப்பிரகாசெல்லாம் வந்து பார்த்து எல்லா இட்லி கடைசி வரைக்கும் அறுத்து பார்த்து எப்படி வேகம்? 140 கிலோ ஒரே இட்லினா உள்ள எப்படி வேகம் அது? ஆமாங்க, கிட்டத்தட்ட ஒரு மாதமாக ஊற்றி 14 இட்லி ஊற்றினேன். எல்லாம் உடஞ்சி போய் கடைசியில் 15வது இட்லி தான் எங்களுக்கு சக்ஸஸ் ஆச்சு. பெரிய போராட்டத்தில் தான் அது பண்ணாங்கம்மா. ஓகே, ரைட். கட் பண்ணலாமா? பண்ணலாமா, வாங்க. ஓகே, முதல்ல உங்களுக்கு தேங்க்யூ. தேங்க்யூ. The cake was specially made for you only. தேங்க்யூ ஸோ மச். அந்த பைனாப்பிள் டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். ரைட். எசன்ஸ் போட மாட்டீங்க? எசன்ஸ்ன்றமா அந்த ஸ்மெல்லுக்கு தேவையான அந்த ஜூஸே வருது, பைனாப்பிள் பதப்படுத்தி வருது. ஓகே, அதை பயன்படுத்தலாம். ஆல்ரைட். மற்றபடி வேறு எதுவுமே வெரி நைஸ். உட்காருங்க. வீட்டில் நம்மளால இட்லிலேயே எத்தனை வகையான இட்லி நம்ம பண்ணி வித்தியாசமான இட்லி பண்ணிட்டு நம்ம முயற்சி பண்ண போறோம்னா அவங்கள ஒரு ஐடியா கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வெற்றி உங்களுக்கு ஆரம்பம், கண்டிப்பாக இதுக்கப்புறமும் நிறைய வெற்றி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இவ்வளோ தூரம் எங்களுக்காக வந்ததுக்கு நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இவ்வளோ அழகான இட்லி எங்களுக்கு பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். மனோகர், ஆமாம், நீங்க ஏர்ஃபோர்ஸ்ல இருந்தீங்க? ஆமாம், ஏர்ஃபோர்ஸில் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் ஒர்க் பண்ணிட்டு. ஓகே,
ஸோ அங்கிருந்து விஆர்எஸ் வாங்குனீங்களா இல்லை கரெக்டாக ரிட்டையர் ஆனீங்க? விஆர்எஸ் விஆர்எஸ் வாங்கினதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்னு நீங்க நினைச்சீங்க? ஒரு வியாபாரம் பண்ணணும், ஒரு நியாயமான வியாபாரம் பண்ணணுங்கிறது என்னோட ஆசையாக இருந்தது. அதுக்காக தான் விஆர்எஸ் எடுத்து வந்தேன். சரி. முதல்ல வந்து நாட்டுக்கு வந்து சேவை செய்கிற ஒரு பணியில் நமக்கு கடவுள் நமக்கு ஒரு இதை கொடுத்தாரு. அப்போ என்ன செஞ்சேன்னா, முதல்ல வந்து என்னோட போஸ்டிங் ஆக்ராவில் இருந்தது. அதுக்கப்புறம் லே லடாக்ல இருந்தோம், சேச்சன் கிளேஷியஸில், வேர் த டெம்பரேச்சர் இஸ் -40 degrees. ஆமாம். ஸோ அது ஒரு நல்ல ஒரு சேலஞ்சிங் லைஃப். அபவுட் 2 years. அப்போ என்னோட ஏஜ் குறைவாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக ஒர்க் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் சர்வீஸ் முடிச்சுட்டு வந்தாச்சு. வந்தப்புறம் மக்களுக்கு ஏதாவது ஒரு சேவை பண்ணணும் நம்மளும் அப்படிங்கிற எண்ணம் மைண்டுக்குள்ளே இருந்தால அதை அப்படியே வந்து ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து பண்ணணும்னு பண்ணுறேன். ஏன் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் வரணும்? ஏன்னா நீங்கள் செஞ்ச உங்கள் சர்வீஸ்க்கும் ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு இட்ஸ் வாஸ்ட் டிஃப்ரென்ஸ். அஃப்கோர்ஸ். என்னென்னா, இப்போ நீங்கள் ஹைவேல ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். பொதுவாக எல்லா ஹைவே ஷாப்புமே பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி விட அதிகமான விலையில் விற்பாங்க. அது பேசிக்கலாக சட்டவிரோதம், நியாயமான செய்கை இல்லை. அதுவும் இல்லாமல் தரமான பொருட்கள், உணவுப் பொருட்கள் கிடைக்கிறது இல்லை. இது ரெண்டையும் செய்யணும். அதோடு கூட சேர்த்து ட்ராவல் பண்ணுற எல்லாருக்குமே ஒரு தரமான கழிப்பிடம், டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்கணும், அவங்க ரெஸ்ட் எடுக்கணும், அவங்களுக்கு வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் இருந்தது. இதை ஆஸ் எ ட்ராவலர் நான் வந்து ரொம்ப அனுபவிச்சிருக்கேன். அதனால் வந்து இன்றைக்கி என்னோட கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு எம்ஆர்பிக்குள்ளே தான் விற்கணுன்ற இது மக்களுக்கு இதன் மூலமாக வந்து ஒரு சர்வீஸ், அவ்வளோதான். ஏன்னா ஒரு பேர் கொஞ்சம் பார்த்தோன்னு திரும்பி பார்க்க வைக்கணும் முதல்ல. அடுத்தது சென்னையிலேருந்து எக்ஸாக்ட்லி 99 கிலோமீட்டரில் இருந்தது அந்த இடம், நம்ம கிடைச்ச இடம். அது அப்படியே நம்ம ஏன் பேராக மாற்றிக்க கூடாது? நம்பரில் இருக்கும்போது ஈஸி டு ரிமெம்பர். அதை தாண்டி 99ங்கிறது எல்லாருமே கொஞ்சம் ஃபேன்சி நம்பர். ஆமா, சோ அது ஞாபகத்துக்கு இருக்கும். பட் நீங்க அந்த தொழில் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 99 கிலோமீட்டர் சென்னையில இருந்து நேஷனல் ஹைவே 45ல இருக்கு, 45 ஹைவேல இருக்கு. அது இங்க இருந்து போகும்போது டெய்லி டிராவல் பண்ணுவீங்களா? இல்ல, நான் இருக்கிறதே அந்த காஃபி ஷாப்ல இருந்து ஒரு 2 kilometers தான் ஐ அம் புட் அப். அங்கதான் இருக்கேன் வீடு. அங்கதான் வீடு ஃபுல்லா மேனேஜ் பண்ணிட்டு அங்கதான் இருக்கீங்க? அங்கதான் இருக்கேன். சோ ரைட். சோ அதனால தான் உங்களுக்கு அந்த தொழில் பார்க்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு. என்னோட அப்பா அம்மா டீச்சர்ஸ், ஓகே. என்னோட மனைவி வீட்டில் இருக்காங்க, அவங்களும் உதவி பண்ணுவாங்க. ப்ளஸ் என்னோட மகள் இருக்கா, கல்யாணம் ஆன மகள், அவளும் கூட உதவியாக இருப்பா. என்னோட ரிலேட்டிவ் சைட்லேருந்து எனக்கு சப்போர்ட் கிடைச்சிது. ஸோ உங்கள் கடையில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்ன? இயற்கை சார்ந்த உணவு முதல்ல, அடுத்தது பாரம்பரிய உணவு. பாரம்பரிய உணவுங்கிறது வந்து வாழைப்பூ வடை, ஒரு வெந்தயக்களி, நம்மளோட கல்ச்சரில் இருந்த விஷயங்கள் இன்னைக்கு மறக்கப்பட்ட விஷயங்கள், அதை திரும்ப கொண்டு வந்திருக்கிறோம். அதுவும் இல்லாமல் சிறுதானிய உணவு மெயினாக எடுத்துக்கிட்டாங்க. சிறுதானிய உணவுங்கிறது வந்து இன்னைக்கு சாமை, திணை, கம்பு, வரகு இதை கொண்டு செய்யப்பட்ட உணவுப் பொருட்கள். இதுதான் நம்மளோட ரெஸ்டாரண்ட்ல இருக்கிறது. ஓகே. கிட்டத்தட்ட 90% தான். ஸோ நீங்க சொல்லிட்டீங்க அந்த தானியம் எல்லாமே அந்த வகையான தானியத்தில், அந்த மாதிரி சிறுதானியத்தில் வந்து உணவு கொடுக்கறதுங்கிறது, டேஸ்ட்டாக கொடுக்கறதுங்கிறது ஒரு சேலஞ்சான விஷயம். அது எங்களுக்கு அமைஞ்சு போச்சு நல்லபடியாக. நீங்கள் எப்போ யார் வேணாலும் வந்து சாப்பிடலாம். சாப்பிட்டா இதெல்லாம் ஒரு சிறுதானியத்தில் இந்த அளவுக்கு ஒரு டேஸ்டான ஃபுட்டை கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு எத்தனையோ பேர் அந்த ஹைவேஸில் ட்ராவல் பண்ணும்போது இப்போ அர்ஜென்ட்டாக நமக்கு ஒரு சாண்ட்விச் கிடைச்சா போதும், இல்லை வேற ஏதாவது கிடைச்சா போதும், நார்மலி இட்லி தோசை எல்லாம் இருந்தால் போதும், அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பல வகையான சாப்பிட்றதுக்கு ஐட்டம்ஸ் உங்கள் ரெஸ்டாரண்ட்ல இருக்கு நீங்க சொல்றீங்க. ஆமாம். ஆரம்பத்தில் அது கொஞ்சம் சேலஞ்சிங் இருந்ததா செல்லிங்? ஆமாம், உண்மையாகவே ஒரு சின்ன ஒரு கஷ்டம் இருந்தது. ஆனால் நாங்கள் என்ன செய்ய ஆரம்பித்தோம், அதை வந்து முடக்கத்தான் தோசை, மூலிகை இட்லி, ஒரு இட்லியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கருவேப்பிலை இட்லி, முடக்கத்தான் இட்லி, வல்லார தோசை அப்படின்னு கொடுக்கும்போது மக்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ். ஃபர்ஸ்ட் திங் நம்மளோட ஐடியாவே தான். அதாவது மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு. உணவு மூலமாக வந்து உணவுங்கிறதே ஒரு நல்ல விஷயம். அந்த உணவு தான் வந்து நமக்கு வந்து ஒரு நிறைய விஷயங்களுக்கு வந்து இப்போ அயல்நாட்டு பொருட்கள் ப்ளஸ் மோகத்தால் தான் வந்து நிறைய பேர் வந்து பீஸா பர்கர் அது இதுன்னு எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க இல்லைங்களா. அவங்களை திருப்பி கொண்டு வர வேண்டியது நம்மளோட வேலை இல்லையா? அதை கொண்டு வந்துட்டு இருக்கோம். அதுக்கான விழிப்புணர்வாக வச்சுக்கலாம். குடிக்கிறதுக்கு ஏதாவது ரொம்ப ஃபேமஸ் ஜில்லுன்னு ஏதாவது பசங்க நிறைய பேர் வருவாங்க. ஜிகர் தண்டா இருக்கு. ஓ ஓகே. ஓ அது மாதிரி கிட்டத்தட்ட எல்லா வகையான பொருட்கள் நம்ம கடையில் இருக்கும். அதாவது இயற்கை சார்ந்த விஷயங்கள் வந்து பொதுவாக எல்லாமே நம்மகிட்ட இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்டாரண்ட்ல பார்த்தீங்கன்னா வெற்றிவேர் குடிநீர், நிலவேம்பு குடிநீர், அப்புறம் ஜீரக தண்ணீர் குடிநீர் எல்லாம் வச்சிருக்கோம். அது வந்து யார் வேணா எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது. அதாவது நம்மளோட கடையிலே பார்த்தீங்கன்னா பிரதானமான விஷயமே வெளி உணவை அனுமதிக்கிறது. அது பொதுவாக எந்த ஒரு உணவகத்துலையும் செய்யாத விஷயம் நான் செய்கிறோம். என்ன காரணம்னா, நான் டெய்லி வீட்டிலேருந்து கடைக்கு போவேன். கடைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா
நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரோடு ஓரத்தில் நின்று மரத்தடியில் நின்றுலாம் சாப்பிடுவாங்க. வண்டி நிப்பாட்டிருப்பாங்க. அந்த குழந்தைங்க கூட ரோட்டில் ஓடிடலாம். இட்ஸ் நாட் சேஃப். யா அப்படின்னும் போது இதே நான் என்ன பண்ணுவேன், ஒரு நாளும் போய் கூப்பிடுவேன் அவங்கள. இது பக்கத்துலேயே தான் இருக்கு என் கடை, வாங்க வந்து இங்கே வந்து சாப்பிடுங்க அப்படின்னு. இதை அவர் புதுசாக வந்து சொல்கிறாருன்னு நினைப்பாங்க. அப்புறம் என்ன பண்ண வச்சேன், டெய்லி சொல்லி முடியல. அப்புறம் என்ன பண்ண வச்சேன், ஒரு போர்டு ஒன்று வச்சேன். வெளியிலேருந்து கொண்டு வர உணவை சாப்பிடலாம், உங்களோட ஃபோன்லாம் சார்ஜ் பண்ணிக்கோங்க, இங்கேயே பேசிட்டு போங்க, ட்ராவல் பண்ணும்போது ஃபோன்லாம் அவாய்ட் பண்ணுங்க. இந்த மாதிரிலாம் ஒரு போர்டு வச்சோன்னே மக்களுக்கு திரும்ப வேண்டது கேட்பாங்க, இங்கே கொண்டாந்து சாப்பிடலாமா அப்படின்னு கேட்பாங்க. அண்ட் நம்ம அலோவ் பண்ணுறது வெஜ் ஃபுட்டு, வெஜ் ஃபுட் அலோவ் பண்ணுறோம் வீட்டிலேருந்து முடிஞ்சாலும். ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு வந்து ஹோட்டல்லையோ மற்றதோ வயசானவங்க வருவாங்க வண்டியில், அவங்களுக்கு வீட்டு உணவு தான் ஒத்துக்கும் அப்படின்னும் போது அவங்க எங்கே போவாங்க? ஸோ 2 பேர் வீட்டு உணவு சாப்பிடுவாங்க, 2 பேர் நம்ம கடையிலையும் சாப்பிடலாம். ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. ஏன்னா அவ்வளோ வித்தியாசமான விஷயங்கள் செய்யும் போது அடுத்தது என்ன செய்யணும்? நீங்க ஒரே ஒரு கடை தான் வச்சிருக்கீங்க, பட் அதை தாண்டி வேற என்னமோ பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. நம்மளோட வேர்களை தேடி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். எப்படின்னா கிச்சன் பொருட்களான இந்த அம்மி, ஆட்டு உரல், அருவாள் மனை, தேங்காய் துருவி, அப்புறம் உலக்க, இந்த மாதிரி பொருட்களை நாங்கள் வந்து சேகரிக்க ஆரம்பிச்சு ஊராக பயணித்து சேமிச்சு வச்சிருக்கேன். இது வந்து காட்சிப்படுத்தியும் வச்சிருக்கேன் கடையில். இப்போ வரவங்க வந்து பார்த்தாங்கன்னா இது எங்கள் வீட்டில் இருந்தது, இந்த பூஜா எங்கள் தாத்தா வச்சுருந்தாங்க, இப்படிலாம் சொல்லுவாங்க. அது அந்த அளவுக்கு வந்து தேவையான, அதாவது நம்ம வீட்டில் இருந்த பொருட்கள் இன்னைக்கு இல்லை, அது எல்லாத்தையுமே காட்சிப்படுத்தியிருக்கோம். வெறும் பேச்சில் அம்மி விதிச்சு அருந்ததி பார்த்து வெறும் பேச்சில் தான் இருக்கு. பேச்சில் தான் இருக்கு. ஸோ இது என்ன நாங்கள் வரவங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. வெத்தலை அடிக்கிறதுலேருந்து செல்லப்பெட்டியிலேருந்து எல்லாம் வச்சிருக்கோம். எல்லாமே வச்சிருக்கோம். எல்லாம் வச்சிருக்கோம். அது வந்து ஒரு கலெக்ஷன் ஹாபியா வச்சிருக்கோம். கலெக்ஷன் ஹாபின்றதை விட இது வந்து மக்களுக்கு தெரியணும். இது நிறைய பிள்ளைங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இது என்னன்னு, அதை நம்ம சொல்றாங்க இல்லைங்களா. இன்னைக்கு கஸ்டமர்ஸ் வரும்போது சார் இதுவும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, இல்ல உங்ககிட்ட நிறைய பேருக்கு இருக்கும் வந்து கொஞ்சம் அட்வைஸ் பண்ணலாம், இல்ல கொஞ்சம் வித்தியாசமா பண்ணுங்க, அந்த மாதிரி சொல்லிட்டு போறாங்களா? கண்டிப்பா சொல்லுவாங்க. எங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் வேணும், எங்களுக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னா சொல்லுவோம். அப்படி அந்த மாதிரி ஒரு வந்த விஷயம்தான் இப்போ நாங்கள் மூலிகை செடி கொடுக்கறது. நாங்கள் பொதுவாக என்ன செய்வோம்னா, ஆண்டு விழா, நாங்கள் வருஷம் ஆண்டு விழாவோ இல்லை புத்தாண்டோ ஏதோ ஒரு பொங்கல் அது மாதிரி சமயத்தில் துளசி செடி கொடுப்போம், மரக்கன்றுகள் கொடுப்போம். அது எதை செய்ய முடியுமோ அதே மாதிரி இப்போ என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்கோன்னா, வீட்டில் வச்சு பயன்படுத்தக்கூடிய மூலிகைகள், தினசரி பயன்படுத்தக்கூடிய மூலிகைகள், துளசியாக இருக்கலாம், ஒரு இன்சுலின்லாம் செடி இருக்குது, அது மாதிரி நிறைய செடி, ஒரு 20 வகையான மூலிகை செடியை அங்கேயே காட்சியும் படுத்தியிருக்கோம், வியாபாரத்துக்கும் வச்சிருக்கோம். அது நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்குது. மறக்க முடியாத கஸ்டமர் யாராவது உங்க கடைக்கு வந்து போயிருக்காங்க, உங்களால மறக்கவே முடியாது அப்படின்னா யார்? அப்படி சொல்லணும்னா இந்தியாவிலிருந்து ஒரே ஒருத்தர் தான் இன்னைய வரைக்கும் விண்வெளிக்கு போனவர், குரூப் கேப்டன் ராகேஷ் சர்மா. அவர் வந்து நம்ம கடைக்கு வந்திருக்காரு. அண்ட் ஐ எம் ஆல்சோ ஃப்ரம் ஏர்ஃபோர்ஸ்ன்றதால எங்களுக்குள்ள வந்து ஒரு அது சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. அதே மாதிரி டைரக்டர் மகேந்திரன், எனக்கு டைரக்டர் மகேந்திரன் மேலே மிகப்பெரிய ஒரு மரியாதை. வந்திருக்காங்க, பாக்கியராஜ் சார் வந்திருக்காங்க, நிறைய டைரக்டர்ஸ் வந்திருக்காங்க. இப்போ சீனு ராமசாமி சார்லேருந்து கோகுல் சார் வரைக்கும் டைரக்டர்லேருந்து எல்லாம் வருவாங்க. ஆனால் எனக்கு வந்து டைரக்டர் மகேந்திரன் மேலே அவ்வளோ ஒரு பிரியம், பாசம். அதே மாதிரி பாரதி ராஜா சார். ஸோ இவங்கெல்லாம் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இதில் வந்து ரொம்ப நான் சந்தோஷப்பட்ட ஒரு முதல் அது இந்தியாவில் இன்னைக்கு இருக்கிற 130 கோடியில் ஒரே ஒரு விண்வெளிக்கு போன ஒரே நபர் அவர் நம்ம கடைக்கு வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். ராகேஷ் சர்மா அவர்கள் வந்துட்டு போனாரு. இன்னைக்கு மக்களுக்கு ஏதாவது சொல்லணும், ஏன்னா நீங்க அவ்வளோ அவேர்னஸ் கொண்டு வரணும்னு ஆசைப்படுறீங்க. இன்னைக்கு மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இயற்கையை நோக்கி திரும்புங்கன்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளோட மூலிகை, இயற்கை உணவுப் பொருட்கள் இதிலேயே வந்து இன்னைக்கு நம்ம நிறைய பேர் வந்து நிறைய இயற்கை உடல் உபாதையில் கஷ்டப்படுறதுக்கு காரணமே என்னோட உணவு முறை தான். அந்த உணவு முறையை சீரமைச்சாலே நிறைய விஷயங்கள் மாறிடும். அதுக்கான முயற்சி தான் என்னோட முயற்சியும். இதுதான் என்னோட கடைசி வரைக்கும் என்னோட முயற்சியாகவும் இருக்கும்னு நான் நம்புறேன். சாப்பாடுல கண்டிப்பாக இது சேர்த்துதான் ஆகணும் தினமும் சாப்பாடுல, அது என்ன? கீரைன்னு சொல்லலாம். கீரை, கிரீன்ஸ் கண்டிப்பாக வேணும். கண்டிப்பா. ஏன்னா எங்களோட உணவகத்தில் இந்த உணவுல சிறுதானிய உணவு தான் எங்களோட லஞ்சில். அதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கீரை இருக்கும், கீரை இல்லாமல் இருக்காது. அதே மாதிரி ஒரு சில விஷயம் என்னென்னா, செக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம், செக்கு நல்லெண்ணெய் பயன்படுத்துகிறோம். செயற்கை மணமூட்டிகள், நிறமூட்டிகள், சோயூட்டிகள் எதுவுமே சேர்க்கப்படுறது இல்லை. ஓகே, கலரே கிடையாது. நம்ம கடையில் வந்து பஜ்ஜி சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக கலர் கிடையாது, நீங்கள் பிளைனாக தான் சாப்பிடுவீங்க. ஆனால் அதில் வந்து ஓமம் சீரகம் போட்டிருப்போம், அதனால் டேஸ்ட் ஆகிடும். உங்களுடைய பேக்ரவுண்ட் வேற. ஆனால் இன்னைக்கு சென்னையிலேருந்து 99 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கடை ஆரம்பிச்சு அதில் வெறும் சிறுதானியத்தில் செஞ்ச பொருட்கள், உங்களுக்கு வீட்டில் தினமும் நம்ம என்ன சாப்பிட்றோம் அதுலேயும் ஒரு டேஸ்டியான வகையான பொருட்கள். உங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்த குழந்தைங்கள் வெறும் கையோட வெளியில் போகிறது இல்லை. ஆமாம், அது ஏன்? அது என்னென்னா,
இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு சில விஷயத்தை நம்ம இந்த அடுத்த ஜென்ரேஷனுக்கு என்ன சொல்லித் தரணும்னா, மனிதனையும் சொல்லித் தரணும், அதெல்லாம் சொல்லித் தரணும். இயற்கையை நேசிக்க கற்றுத் தரணும். மார்ச் மாதம் ஆச்சுனால என்ன செய்வோம், கப்பில் வந்து இது தர சொல்லுவோம். இப்போ 2 கப் கொடுப்போம் சின்ன பிள்ளைங்களுக்கு. கொடுத்து ஒன்றில் தண்ணி வைங்க, ஒன்றில் தானியம் ஏதாவது ஒன்று வச்சு மொட்டை மாடியில் வைங்க. குருவி நம்மளுக்கே அவ்வளோ தாகம் இருக்குது, அது எங்கப்போ அலையும் இந்த குருவி இதெல்லாம் இல்லையா? இதுக்காக நம்ம செய்கிறோம். இது வந்து மிகப்பெரிய எனக்கு என்னென்னா, இது மிகப்பெரிய ஒரு பாராட்டோடு இருக்கும்போது எனக்கு திரும்ப திரும்ப அடுத்து என்ன செய்யலாம் தான் எனக்கு தோணுது. கரெக்ட். ஸோ ரொம்ப ரொம்ப அருமையான விஷயங்கள் இன்னைக்கு மக்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. சாப்பாடு விஷயத்துலையும் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் திஸ் இஸ் ஜஸ்ட் த பிகினிங் நான் சொல்லலாம். த மைல்ஸ் டு கோ. வீட்டில் இன்னைக்கு உணவு பண்ணும்போது சத்தம் எந்த அளவுக்கு முக்கியம். ஏன்னா பசங்க வெளியில் போகிறதில்ல, ஏசி ரூமில் இருக்காங்க, ஏசி வண்டியில் இருக்காங்க. யாருமே வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் விட்டமின் டி டெஃபிஷியன்சி நிறைய இருக்குது. 2 minutes எது உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக இருக்கும் அதுதான் நோக்கி போயிட்டுருக்கோம். பட் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டோம். வணக்கம். நீங்கள் சொல்லுங்கள் பள்ளிமுருகன், நீங்கள் வந்து ஒரு ஷெஃபாக இருக்கீங்க. ஓகே. ஹவு சேலஞ்சிங் இட் இஸ்? சேலஞ்சிங் அப்படிங்கிறத விட நம்ம ஹவு லவ் இட் இஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம லவ் பண்ணி தான் ஒவ்வொரு விஷயமும் என்னோட கேரியர் பண்ணுறேன். பட் சமையல் பண்ணும்போது எப்பவுமே சொல்லுவாங்க, அந்த அம்மா கை மாதிரி வராது, அம்மா சமையல் மாதிரி வராது. அது அன்பு அதில் கலந்துட்டு சமைக்கிறதுனால தான் அது ருசி தனியாக இருக்கா? கண்டிப்பாக. அதாவது சென்டிமெண்ட்டாக பேசணும் அப்படின்னா நம்ம அப்படி சொல்லலாம், அது உண்மையும் கூட. பட் ப்ரொஃபஷனாக சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு ஊருக்கு உள்ள மனம், மண், அதில் இருக்கக்கூடிய தண்ணீர், அதில் விளையக்கூடிய பொருட்கள், யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ், செய்கிற விதம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமே வந்து ஒரு மசாலாவே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் மசாலா சூரிய ஒளியில் வந்து நல்லா காய வச்சு அரைச்சி போடுறது இருக்குது, வறுத்து போடுறது இருக்குது. அதே மாதிரி ஷேடோ நிழலில் வந்து காய வச்சு அரைச்சி போடுறது இருக்குது. பாதி அரைச்சி நிழலில் வச்சு அதை அரைச்சி போட்டு அதுக்கு என்ன வித்தியாசம் வரும்? அது ஒரு டேஸ்ட். அதாவது நம்ம சன் ட்ரைண்டுக்கும் ஷேடோ ட்ரைண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ நம்ம வறுத்து அரைச்சி போடுறோம்ல, வறுத்து அரைச்சி போடுறோம், பச்சையாக அரைச்சி போடுறோம். ஆமாம், அதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் அதுதான். சின்ன சின்ன விஷயங்கள். அதாவது குக் பண்ணா நீங்க பிராக்டிகலா பண்ணீங்கன்னா தெரியும்னு வச்சுக்கோங்க. இல்ல நான் சமைப்பேன், ஓகே, ஓரளவுக்கு நல்லா தான் சமைப்பேன். ஓகே ஓகே. உங்களுக்கு எப்படி இந்த சமையல் இன்ட்ரெஸ்ட் வந்தது? எல்லா பிள்ளைங்களும் வந்து இப்போ ஒரு அக்கேஷன் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, போய் விளையாடுவாங்க. ஒரு காது குத்து, ஒரு கல்யாணம் அப்படின்னா எல்லாம் ஜாலியாக விளையாடுவாங்க. இல்லை ஒரு படம் பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு வந்து கிச்சனில் தான் இருப்பேன் சின்ன பிள்ளையிலே. அப்படிதான். அம்மா கூட இருக்கிறதுனால இல்ல பாட்டி யாராவது கூட இருப்பாங்களா? இல்ல பெரிய அக்கேஷன், இப்ப கேட்டரர்ஸ் யாராவது சமையல் ஆளுங்க பண்றாங்க அப்படின்னா பட் அது ஒரு எங்கேயாவது ஒரு இது இருக்கும் இல்லைங்க, அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட். அதாங்க. அதாவது ஜென்ரலா வந்து ஒரு அக்கேஷன், அதாவது ஒரு காது குத்துன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம குலதெய்வம் கோயிலில் ஒரு காது குத்து நடக்குது, நான் 6th படிக்கிறப்ப. அப்போ நீங்க அந்த கிச்சன்ல இருப்பீங்க, என்ன பண்றாங்க சும்மா போய் பார்க்குறேன். பார்த்துட்டு இருக்கிறப்ப என்னப்பா நீ சுற்றி வந்துக்கிட்டே இருக்க, நீ போய் விளையாட போ அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கு. நான் இல்லைண்ணே ஏதோ உப்பு கம்மியாக இருக்க மாதிரி, அவங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. உப்பு கம்மியாக மாதிரி இருக்கு, நீ வேணா ட்ரை பண்ணி பாருங்கண்ணே அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் இல்லை கண்ணு நீ போகணும், ஏன்னா அதெல்லாம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், இல்லை கண்ணு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்காக ஒரே ஒரு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இல்லை உனக்காக இல்லை, நான் உண்மையாகவே சொல்கிறேன், உண்மையாக உப்பு கம்மியாக தான் இருந்துச்சு, நீ பெரிய ஆளாயிருவேன் அப்படின்னாரு. பட் அது வந்து நான் அப்போ நினைக்கலைங்க. ஒவ்வொரு செகண்ட் நம்ம ஷெஃபாக வரணும் அப்படின்னா நம்ம நினைக்கல. பட் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நம்ம அடுத்தடுத்து போகிறப்ப எனக்கு ஸ்டடீஸ் வந்து பெரிய ஸ்ட்ராங்காக தெரியல. என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து கரெக்டாக வந்து கிச்சனில் இருந்துச்சு. அப்படிங்கிறப்ப சரி நம்ம இன்னும் கரெக்டாக சொல்லப்போனால் ஒரு ஹோட்டலுக்கு வந்து போயிருந்தோம். அது அடுத்த ஒரு 2 வருஷத்தில் ஹோட்டலுக்கு போகிறப்ப என்னாச்சு, அவர் ஆனியன் தோசை கேட்குறாங்க. நான் சொன்னேன் ஆனியனில் கொஞ்சோண்டு பொடி போட்டு கொஞ்சோண்டு கேரட்னா போட்டு கொடுங்க அப்படின்னு. இவனா ரெசிபி சொல்கிறான் அப்படின்ட்டு. அதெல்லாம் முடியாது, ஒன்று வெஜிடபிள் தோசை கேளு, இல்லைன்னா ஆனியன் தோசை கேளு. அதெல்லாம் இல்லைப்பா கோச்சுக்காதீங்க, நான் சொல்கிறது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. சரி சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு, ஃபுட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. தென் வீட்டுக்கு வந்துட்டோம். பட் ஏதோ மிஸ் பண்ண மாதிரியே இருந்துச்சு, ஒரு கவலையாகவே இருந்துச்சு. நம்ம சொன்ன அந்த மீதி ஐட்டம் தோசையில் போடலையே. ஆமாம், நம்ம அந்த இடத்துல ஈவன் எனக்கு அடுப்பு கூட ஆன் பண்ண தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தட் அன்னைக்கு நைட்டு 2 மணிக்கு பசிச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ யாருக்கும் தெரியாமல் போகிறேன், கிச்சனுக்கு போகிறேன். ஃப்ரிட்ஜில் இருந்து மாவு எடுத்து நம்ம என்ன நினச்சோமோ செய்கிறேன். தென் சட்னி அரைக்கிறேன், ஏதோ கண்ணாப்புனா அரைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. பட் 3 o'clock எல்லாம் பக்காவாக இருந்துச்சு. இது ப்ராக்டிக்கலாக நடந்த விஷயம். ப்ராக்டிக்கல். பட் வீட்டில் அம்மா பார்க்கும்போது என்ன சொன்னாங்க? காலையில் எழுந்திரிச்சு ஷாக் ஆகிட்டாங்க. எல்லாம் கிச்சன் எல்லாம் அப்படியே போர்க்களமாக இருக்கு. சோ அது சமைக்க மட்டும் தெரியும், ஆனா அதை க்ளீன் பண்ண தெரியல. ஆமா, அது பேசிக்கல. நம்ம அப்ப வந்து நம்மளோட ப்ரொஃபஷன் கிடையாது. ஆமா. பட் இன்னைக்கு நம்ம எல்லாரும் பேசிட்டு இருக்கிறது ஒரு விஷயம் முக்கியமான என்னன்னா,
பசங்களுக்கு எந்த அளவுக்கு சத்து உணவு இன்னைக்கு தேவை? கான் ஆர் த டேஸ், ஸ்கூல் டேஸ்ல நாங்க ஸ்கூல் படிக்கும்போது அம்மா வந்து வீட்ல எது இருந்தாலும், வீட்ல சப்பாத்தியோ எது இருந்தாலும் உண்மை இல்லைன்னா வெள்ளரிக்காய் கட் பண்ணி கொஞ்சம் சாட் மசாலால போட்டு கொடுத்து அனுப்புவாங்க. ஓகே. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல அந்த கேரட்டோ வெள்ளரிக்காவும் கிடையாது, ஜங்க் ஃபுட். ஸோ எந்த அளவுக்கு இன்னைக்கு சத்து உணவு இல்லாம நம்ம பசங்க கஷ்டப்படுறாங்க? குழந்தை வளர்ப்பு வந்து ஒரு பெரிய கலை மாதிரி ஆயிடுச்சு. என் பிள்ளைக்கு வந்து நான் இட்லி கொடுக்குறேன் அப்படின்னா அது ஒரு ஆச்சரியமான விஷயமாயிருச்சு. நம்ம அதான் சாப்பிட்டோம். அதுதான் பேசிக் அதுதான். நான் வந்து என் வீட்டில் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறோம், கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுவும் வந்து ஒரு எஜிபிஷன் மாதிரி ஆயிடுச்சு. ஆமா. இல்ல இப்பெல்லாம் சொல்றாங்க நீங்க வந்து வீட்ல ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுங்க, நீங்க வந்து கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுங்க, நல்ல எண்ணெய் யூஸ் பண்ணுங்க. ரைட். அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த கடலை எண்ணெய் ஆலிவ் ஆயிலும் கொஞ்சம் ஃபேன்சியா தான் இருக்கு. ஓகே. இல்லைங்க, நான் பேசிக்கான விஷயங்க ருசி, அது இல்லாமல் வந்து ஹெல்த்துக்கும் நல்லது அப்படிங்கிறது நம்ம மண்ணில் என்ன விளையுதோ, நம்ம எங்கே இருக்கோம் ஆமா தமிழ்நாட்டிலங்கிறப்ப ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அடிக்கடி சொல்கிற விஷயம் தான். சின்ன வெங்காயமாக இருக்கட்டும், ஆமா நம்ம மண்ணில் என்ன விளையுதோ ஆமா. அதை வச்சு அதை இன்க்ரீடியன்ஸாக யூஸ் பண்ணோன்னா ஹெல்த்தியும் கூட சுவையும் கூட. எனக்கு வந்து ட்வின்ஸ் 2 பிள்ளைங்க. ஓகே. பார்த்தீங்கன்னா பாவக்காய் சாப்பிடுவாங்க. மை டாட்டர், என் பொண்ணு வந்து பாவக்காய் இல்லாம, பாவக்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய் இது இல்லாம சாப்பாடு இருக்காது. பார்த்தீங்களா, அவளுக்கு அவ்வளவு இல்லை பிடிக்கல. நம்ம எஜிபிஷன்ல வந்து அதாவது ஒரு பெரிய மேடையில் தான் சொல்கிற மாதிரி இருக்கு. ஆமா. எல்லா பிள்ளைங்களும், ஏன்னா நம்மளே சாப்பிட மாட்டோமே பாவக்காய். எனக்கு பிடிக்காது, பிள்ளைக்கு பிடிக்கும். ஐயோ, என் பொண்ணு எல்லாம் பாவக்காய்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல விஷயங்க. ஆமா. அதாவது அந்த மாதிரி அண்ணா அறுசுவையில் அதுவும் ஒரு சுவை தான். அதை வந்து நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் வந்து குழந்தைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும். நம்ம மரபை வந்து விடக்கூடாது. ஏன்னா நல்ல விஷயங்கள் சொல்கிறோம். நம்மளோட உணவு வகைகள்லேயே அவ்வளோ விஷயங்கள் நல்லது இருக்கு. கண்டிப்பா. அதாவது குழந்தைங்களுக்கு சொல்கிற விதம், கொடுக்குற விதம் தான். ஆமா. இப்போ சோட்டா பீம் கார்ட்டூன் பார்க்குறாரு, அவர் லட்டு சாப்பிட்றாரு. அவர் பாரு கை கழுகாமல் லட்டு சாப்பிட்றாரு, ஆனால் அவருக்கே அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது. நீ சாப்பிடு, 2 பாவக்காய் சாப்பிடு, உனக்கு பாரு ஸ்ட்ரென்த்தை பாரு. ஒரு குத்துவார், அப்பா. நம்ம அந்த மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம மோட்டிவேட் பண்ணி தாராளமாக வந்து கொடுக்கலாம். நம்ம கையில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பேரண்ட்ஸ் கையில் தான் இருக்குது. பேரண்ட்ஸ் கையில இருக்கு. 100% வந்து நம்ம தான் தப்பு பண்ணுறோம். பேரண்ட்ஸ் தான் வந்து தப்பு பண்ணுறோம். என்ன, ஸ்கூல் முடிஞ்சவொன்னே ஒரு பாக்கெட் பிஸ்கெட்டை கொடுத்துட்றான். அப்பாடா சரி ரைட்டு, ஒரு 4 டம்ளர் பாலை குடிச்சிட்டான். இருந்தா ஒரு இல்லை 4 டம்ளர் பாலை குடிச்சிட்டான். நிம்மதியாக போயிடும். 5 ரூபா பிஸ்கெட்டில் 4 டம்ளர் பாலை குடிச்சிட்டான்னு சந்தோஷமா. எவ்வளவு சக்கரை இருக்கு, சுகர், அது அப்பார்ட் ஃப்ரம் தட் நிறைய இருக்கு. மாவு இல்லை அதான் அது அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு எள்ளு உருண்டை, ஒரு கடலை உருண்டை கொடுங்க, நல்ல அதாவது நமக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நீங்கள் சொல்லிங்களா அந்த அன்பு. ஆமா. அன்பு, பண்பு, ஆசை, ருசி எல்லாமே அதில் இருக்குது. சரி, உங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? சவுத் இந்தியன் ஃபுட்டை வந்து வேர்ல்ட் லெவலில் ஒரு நல்லா கொண்டு போகணும், ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குங்க. ஏன்னா நம்ம மில்லட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருந்தாங்க, நிறைய விஷயங்கள் பேசுனாங்க. இப்போ மில்லட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டாப்பிக்கே தனியாக பேசலாம். ஏன்னா நிறைய அதாவது சார்னு இல்லைங்க, திருச்சி, நம்ம சொந்த ஊர் திருச்சிங்க. திருச்சிலே வந்து ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் இருக்குது. நல்லா, அதாவது இப்போ பார்க்குறப்ப மக்கள் என்ன, மக்கள் மேலே தான் கோவப்படணும். நம்ம நல்ல உடம்பு ரொம்ப சத்தானது, நல்லது எல்லாம் சொல்லுவோம், ஆனால் போக மாட்டோம். போய் உட்காந்தோன்னா வந்து நம்ம ஜங்க் ஃபுட்டுக்கு தான் போவாங்க. ஆமா. என் பிள்ளை வந்து சாப்பிடாது, நம்ம கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். கண்டிப்பாக. எப்படின்னா கடைசியில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து சார்னா வந்து அவர் சொல்லாரு, நான் ஒரு ஆம்பிஷனாக பண்ணுறேன், ஒரு தொண்டு செய்கிறேன், அந்த மாதிரி மென்டாலிட்டியில் செய்கிறேன். பட் பிஸ்னஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர்த்த வந்து நல்லது செய்கிறவங்கள வந்து க்ளோஸ் பண்ண வைக்கிறோம். கண்டிப்பாக. நீங்கள் பண்ணுறது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து தோல்வி அடைஞ்சு போயிடுறாங்க. ஒரு வைராக்கியத்தோடு வரவங்களுக்கு வந்து நம்ம நல்லதே கொடுக்கறதில்ல. ஒரு ஜென்ரலி டாக்டர் சொல்லுவாங்க, வாய்க்கு ருசியானது எதுவுமே உடம்புக்கு நல்லது இல்லை. அதுக்கு என்ன சொல்லுவீங்க? முதல்ல அதுதான் குழந்தைங்க மைண்டில் நிற்குது. அப்போ பால் கொழுக்கட்டை அப்படின்னா நல்லா உருண்டை உருட்டி ஸ்டீம் பண்ணி தேங்காய் பாலில் போட்டு வெல்லம் போட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது நம்ம இன்னைக்காக கொடுத்தோம் அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு தான் வந்து தெரியாமலே போயிடுச்சு. ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு, டேஸ்டான ஃபுட்டு. நம்ம மேட்டுப்பாளையம் சைடு, அதாவது நான் ஒவ்வொரு ஊராக வந்து ஜேர்னி பண்ணுறோம்ல, ஜேர்னி பண்ணுறப்ப ஒவ்வொரு ரெசிபி புதுசாக கேதர் பண்ணுவோம். ஆமாம். இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி போடி பக்கத்தில் போனேன். ஓகே. பட் அவங்க சொல்கிறாங்க ஒரு ரெசிபி, நல்ல ரெசிபி சொல்கிறாங்க. நல்லா வரமல்லி, வரமிளகா, தென் கசகசா எல்லாம் வறுத்து எல்லாம் போட்டு அந்த மசாலா பொருள் போட்டுருவேன். அவ்வளோதான். ஸோ தட் அந்த குறிப்பிட்ட மசாலா அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மரபு அங்கே போயிடுது. அந்த அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம அந்த ரெசிபீஸை வந்து நம்ம டோட்டலாக அழிச்சிடுறோம். we are getting slaves. அதாவது நம்ம அதை நோக்கி தான் நம்ம போகிறோம், பயணம் பண்ணுறோம். கண்டிப்பாக. ஸோ தட் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுங்க நம்ம வந்து பப்ளிக்கு தான் வந்து ஒரு அவேர்னஸ் வரணும். என்னோட பிள்ளைங்க, என்னோட குடும்பம், நம்ம மக்கள், நம்ம பண்ணணும், நம்ம நல்லது கொடுக்கணும், நம்ம நல்லது சாப்பிடணும்,
எல்லாமே நம்ம நினைக்கணும். நினச்சா மட்டும் இல்லை, கொடுக்கணும், சாப்பிட வைக்கணும். அது வந்து பனிஷ்மெண்ட் கிடையாது. சமையல்ல ஒரு பொருள் நம்ம பயன்படுத்தவே கூடாது அப்படின்னா என்ன? அதாவது ஆர்டிஃபிஷியல் கலர், செயற்கை வண்ணம், நம்ம அதெல்லாம் வந்து தேவையில்லை. கேசரினா வந்து கேசரி கலரில் தான், ஆரஞ்சு கலரில் தான் இருக்குன்னு யார் கண்டுபிடிச்சா? நம்ம தான் போட்டோன்னு தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருது. இல்லையா, கொடுக்கலாம், தப்பே கிடையாது. அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர், ஆர்டிஃபிஷியல் டேஸ்ட்டு, ஆர்டிஃபிஷியல் இன்க்ரீடியன்ஸ், எசன்ஸ், அதாவது மேக்ஸிமம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அவாய்ட் பண்ணி. ஏன்னா நம்மனா வந்து நம்மளோட கிளைமேட்டுக்கு வந்து எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பண்ணாதாங்க நல்லது. கரெக்ட். அதாவது குளோபல்லையே, உலகத்திலேயே வந்து மருத்துவத்துவம் வாய்ந்த ஒரே உணவு நம்ம உணவு தான் அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்லலாம். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நாடி நரம்பு ஒவ்வொன்றுக்குமே வந்து ஒவ்வொரு விஷயம் எல்லா இன்க்ரீடியன்ஸ்லேயும் இருக்குது. நம்ம போய் வேணாம், ஹாஸ்பிட்டல் சைடாக போவேணாம், நம்மளோட உணவே வந்து மருந்து தான். அந்த அளவுக்கு இருக்குது. பட் நம்ம தான் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில, தேடி போகிறோம், சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஃபீல்டுக்கு போகிறோம். அதாவது ஒரு நாட்டை அழிக்கணும் அப்படின்னா அவங்களோட உணவு கலாச்சாரத்தை அழிச்சாலே போதும் அப்படிங்கிறாங்க. ஒரு பெரிய அறிஞர் சொல்லியிருக்காரு. அது மாதிரி நம்ம வந்து நம்மளோட உணவு வகைகளை பார்த்தாலே நம்மளோட மரபு, நம்மளோட பாரம்பரியம், நம்மளோட குடும்பம், நம்மளை எல்லாத்தையும் பாதுகாத்துக்கிற மாதிரி தான். அதாவது உணவுக்கும் உணர்வுக்கும் கண்டிப்பாக வந்து சம்மந்தம் இருக்குது. நல்ல உணவு கொடுத்தா தான் நல்ல உணர்வு வரும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்காக நம்ம நினச்சி பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னீங்களா அம்மா அன்பு, அதே மாதிரி நம்மளும் அன்பாக பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்ல விஷயங்கள் அடுத்த குழந்தைங்க, அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும். ரைட். தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய வீட்டில் சிறுதானியங்கள், கீரைகள், பாவக்காய், வெண்டைக்காய், இது எல்லா விஷயங்கள் கண்டிப்பாக மறுபடியும் பேக் இன் டு த கிச்சன் வரப்போகுது. சமையல் பண்ணும்போது எல்லாத்துக்கு மேலே கொஞ்சம் அன்பு இருக்கிறோம். அதனால தான் அம்மா கை ராசி இருக்கு பாருங்க. அதுலேயும் எப்போவுமே அம்மா சமைக்கிற சாப்பாடில் ஒரு நமக்கு டீ பண்ணி கொடுத்தாலும் அதுக்கு ருசியே தனியாக இருக்கும். எப்போவுமே சொல்லுவோம், உலகத்தில் எங்கே சாப்பிட்டாலும் அம்மா சமையல் மாதிரி வராது, ஒன்றும் ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் இருக்காது. அதில் அன்பு கொஞ்சம் அதிகமாக கலந்தால் நமக்கு சமைச்சு கொடுப்பாங்க. பசங்களை பார்த்துக்கணுன்னா கொஞ்சம் நமக்காக நேரம் ஒதுக்கி வச்சுட்டு பசங்களுக்கு எல்லா விஷயங்கள் நம்ம பண்ணி கொடுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் வித் அஸ். இன்னைக்கு இந்த 100வது எபிசோட் ஆஃப் நிஜங்கள் நீங்கள் பார்த்து கண்டிப்பாக ரசிச்சிருப்பீங்கன்னா ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. மீண்டும் ஒரு நிஜத்துடன் உங்களை சந்திப்போம். நிஜங்கள். நிஜத்தை சுற்றி கோடி பொய்கள் இருந்தாலும் நிஜம்